சேலத்திலேயே முதல் முறையா ரோபோட் கண்காட்சி நடந்திருக்கு. அதுவும் நம்ம வாழப்பாடியில. ஆமாங்க, வாழப்பாடி புனித மைக்கேல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில 3 நாள் ரோபோட் அறிவியல் கண்காட்சி நடந்தது. இதுல பல்வேறு விதமான ரோபோட் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுலயும் கியாரா அப்படிங்கிற பேசுற ரோபோட், ராபர்ட் அப்படிங்கிற பல செயல்களை செய்யற ரோபோட் மற்றும் ட்ரோன் போன்றவை வெகுவாக மக்களை கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பெற்றோர்களோட ஒன்னா சேர்ந்து தங்களோட கற்றலை பகிர்ந்து கொண்ட புதுமையான நிகழ்வு நடந்தது. My name is Kiara. வாழப்பாடி மைக்கேல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ரோபோ கண்காட்சிக்கு பெருமகிழ்வோடு வரவேற்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு இல்லாத ஜோக்கா? தப்பு செஞ்சுட்டே இருந்தாலும் ஒருத்தருக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. அவர் யாரு? திருடன். தேங்க்யூ. வந்து முன்னேறதுக்கு இப்போ வந்து கம்ப்யூட்டர் வீட்டிலே வந்து கூட அம்மா நான் இதை கற்றுக்கிட்டேன், இது மவுஸு மானிட்டர் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணது கேம் விளையாண்டம்மா. அப்புறம் அதில் ஏபிசிடி இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கிளாஸ் எடுத்தாங்க, கம்ப்யூட்டரை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க. அதை நிறையா சொல்லுவாங்க. இன்னித்துக்கு இப்போ பரவாயில்ல, கம்ப்யூட்டர் பற்றி நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பேசிக்கா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மைக்கேல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ரோபோ மற்றும் கணினி சார்ந்த புதுமையான செய்முறை காட்சி கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கணினி வகுப்பில் அவர்கள் கற்றுக்கொண்ட பிளைண்ட் பீப்புள் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவர்களுக்கு உதவக்கூடிய ரோபோக்களை செய்து அதனை பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காட்சிப்படுத்தி அதற்கான விளக்கம் அளித்தார்கள். மேலும் பேசும் ரோபோ கியாரா, செயல்களை செய்யும் ரோபோ ராபர்ட் இவற்றையும் மக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்திய விதம் புதுமையாக அமைந்தது. மாணவர்களை இயக்கக்கூடிய ட்ரோன் பெற்றோர்களின் முன்பாக இயக்கிய விதம் வியப்பில் ஆழ்த்தியது. பெற்றோரும் குழந்தையும் ஒன்றாக அமர்ந்து கணினி கற்றலை பகிர்ந்து கொண்ட விதம் பெற்றோர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்த வாய்ப்பை எமக்கு கொடுத்த CSRI கம்பெனி நண்பர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.